வயசுல கூட சினிமா கேக்குதா? கொஞ்சம் இரு, உனக்கு ஒரு நல்ல ஜோடி எடுத்துன்னு வரேன். லேடிஸ் பக்கத்து சீட் 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, ஒரு டிக்கெட் தான் கீது. லேடிஸ் பக்கத்து சீட்டா? எனக்கு கூட. ஃபிகர் எங்க? 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 ஏய் என்னது லேடிஸ் பக்கத்து சீட்னு சொன்ன? இது லேடிஸ் இல்லையா, ஜென்ஸ்ங்கறியா? என்ன நான் முறைக்கிற? கையால நடக்க முடியாது, கொஞ்சம் கைய புடிச்சு இழுத்துன்னு போ. ஓய், கேவிக்கு கதை சொல்லி கொடுப்பா, அதுக்கு ரெட் கார்டு பூச்சு. நாடா பைலட் 70mm கலெக்ஷன்ஸ் எப்படி? அட்டகாசமான கலெக்ஷன். தாலி பாக்கியம் சினிமா படத்தை பாக்குறதுக்கு எல்லா பொம்பளைகளும் தாலியே அடகு வச்சிட்டு வந்துறாங்கக்கா. நான் உட்லண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்னா கம்மியாக்குது. செக்ஸ் அதிகமா போச்சு, அதனால லேடிஸ் கலெக்ஷன் குறைஞ்சு போச்சு. உன் கதை என்ன மெலடி? செக்ஸ் குறைஞ்சு போனதால இதை விட டிவியே பெட்டர்னு எல்லா ஜென்ஸும் வீட்லயே செட்டில் ஆயிட்டாங்க. நாடா அலங்கார் ஏசி சைலண்டா வர. எங்க அக்காவையும் மாமாவையும் தீபாவளிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஒட்டி ராஸ்கல், வீட்டு ப்ராப்ளத்தை டியூட்டில சொல்லாத. யக்கா டீட்டிங் சாங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அஸ்வினி போய் பாத்துட்டு வரலாம் வா. வாங்க. நில்லு. நல்ல மாட்டிக்கிட்ட. பிளாக் டிக்கெட் விக்கிறியா? இது பிளாக் டிக்கெட் இல்ல, yellow டிக்கெட். கபாலீஸ்வரர் கோயில் அபிஷேக டிக்கெட் நினைச்சேன். என்ன பித்துக்குள்ள போய் நினைக்காத. வா ஸ்டேஷனுக்கு. இப்ப முடியாது நைனா, நான் டிஎஸ்பி சார்க்காக இங்க காத்து நிக்கிறேன். அவர் ஃபேமிலியோட சினிமாக்கு வராரு. அம்மா நான் சும்மா சொன்னேன், சும்மா கிண்டலுக்கு. அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுமா, அதை அவர்கிட்ட கொடுத்து ப்ரமோஷன் வாங்கிடுறேன். ஒரு 300 ரூபாய் வெட்டு. 300 ரூபாயா? பிளாக்ல வாங்குறா? அப்படியாம்மா? ரொம்ப அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கம்மா. உனக்கு பணத்தோட அருமையே தெரியல. இந்தா போயிட்டு வாமா, ஜாக்கிரதை. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போட. என்ன சார் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? டிஎஸ்பி சார் வராரியா? எதுக்கு ரைடிங்கா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ரைடிங் கவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு ஃபேமிலியோட சினிமா பார்க்க வராரியா? என் காதல ரீல் சுத்துறீங்களா? படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமேல வருவாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? 420 மறுபடியும் ஆப்பு வச்சுட்டாளா? டேய் 300 ரூபாய் கொடுத்து வாங்கணும்டா. அட்லீஸ்ட் 400 ரூபாய்க்கு வித்து குடுறா. அம்மா நானா 300 ரூபாய்க்கே வித்து குடுறா. என்னால முடியாது சார். டேய் போட, நீ வித்து குடுக்கல, நானே வித்துக்கிறேன். 5 rupees 10 rupees 5 rupees 10 rupees 5 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 rupees 2 rupees 5 rupees 2 rupees 5 rupees 1 rupee. சார், டிஎஸ்பி சார் நீங்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஃபேமிலி வரலையா சார்? ஷட் அப். டியூட்டில இருந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வைக்கறியா? அது இல்ல சார். யூ ஆர் சஸ்பெண்டட். நன்றி சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். ஐயோப்பா அப்பா, எனக்கு ஒண்ணு தெரியாது சார். நான் என்ன இருக்கேன் சார். ஐயோ சார், நான் சொல்றது கேளுங்க சார், என் ப்ராப்ளம் சார். ஐயோப்பா ஏன்டா அப்படி பண்றேனே? கொன்னுறேன் உன்னை. என்ன அடிக்கிறியா? ஒரு ஃபில்டர் வெல்ஸ் பாக்கெட் கூட எவ்வளவு ஆச்சியா? 17 ரூபாய் சார். 100ல 17 போனா எவ்வளவு? 83 ரூபாய் சார். மீதி பணத்தை கூட தரேன் சார். இந்தாங்க. அப்புறம் சார் 100 ரூபாய் கொடுக்கவே இல்லையா? ஏண்டா கூல் ட்ரிங்க்ஸ்ல பிரவுன் சுகரை மிக்ஸ் பண்ணி விக்கிற, என்கிட்ட பணம் கேக்குறியா? நீ பணம் கேக்குறியா? சிகரெட்ல கஞ்சா தூளை மிக்ஸ் பண்ணி வித்துட்டு எனக்கு 83 ரூபாய் லஞ்சம் கொடுக்கறியா? லஞ்சம் கொடுக்கற? லஞ்சம் கொடுக்கற? சார் எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். எப்ப வேணாலும் என் கடைக்கு வாங்க சார், என்ன வேணாலும் எடுத்துக்கங்க சார், என்ன என் செகண்ட் செட்டப்பையும் தவிர. ஏண்டா நீ என்ன சொல்ல வர்ற? ஓ மோர கட்டைக்கே செகண்ட் செட்டப் இருக்கு, எனக்கு இல்லங்கறியா? இல்லங்கறியா? விட்டுருங்க சார். உன் டைம் நல்லா இருந்ததால பொழைச்சிக்கிட்டேன். டைம் நோட ஞாபகம் வருது, வாட்ச் வீட்ல வச்சிட்டேனே. 5 ரூபா கொடுங்க சார். 5 ரூபாய் எதுக்குடா? ஒரு அடிக்கு 1 ரூபாங்கிறது நம்ம அக்ரிமெண்ட். மொத்தம் 5 அடி 5 ரூபா கொடுங்க சார். சரி இந்தா டேக் இட். ஹலோ, அவர் வீட்ல இல்லீங்க, அதனால தான் வந்தோம். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. குட். நீங்களே யாரு? ஐ அம் கிரண் பேடி and his ஹர்ஷத் மேத்தா. யா, கிரண் பேடியா? அதாவது இவங்க வைஜெயந்தி ஐபிஎஸ், உங்க வீட்டுக்காரரு இதுதான்டா போலீஸ். ஹலோ சுப்பி, நான் தான். பாத்ரூம்ல வாட்ச மறந்து வச்சிட்டேன், எடுத்து உள்ள வைமா. ராங் நம்பர், போன வைடா. பை தி பை, உங்க ஹஸ்பண்ட் வாட்ச் மறந்துட்டு போயிட்டாரா? அவர் எப்பவுமே இப்படிதாங்க, வாட்ச் மட்டும் இல்லையே, செயின் மோதிரம் எல்லாத்தையுமே மறந்துட்டு போயிட்டாரு. அது நம்ம லக்கு. போய் எடுத்துட்டு வாமா. இத்தனை நாள் என் வீட்டுக்காரரை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். எவ்வளவு பெரிய ஆபீசர் நீங்க, இப்படி நீங்களே என் வீட்டுக்காரருக்காக இதை வாங்க வந்திருக்கிறத நினைச்சா எனக்கு சிலுக்குது. இன்னும் ஏதாவது மறந்துட்டு போயிட்டாரா? உங்க தாலி. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா போலாம். கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போங்க. சாரி, நோ டைம். காஃபி வேண்டாம், கப்பு சாஸ் இருந்தா கொடுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். எவ்வளவு பிஸி. See you. கதவு மூடிக்கமா. சிட்டில எங்க பார்த்தாலும் திருட்டு பயம் அதிகமா இருக்கு. சுப்பி, சுப்ரி. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. என்னடி என்ன தப்பு பண்ண? இது வரைக்கும் உங்களை பத்தி குறைச்சல் அடை போட்டு சாமா விளக்குறதுல இருந்து சாணி தெளிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் உங்களை செய்ய வச்சேன். அந்த கிரண் பேடி வந்து உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன டெல்லியில இருந்து டைரக்டா கிரண் பேடியை நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படின்னா நார்த்ல கூட நம்ம புகழ் பரவிடுச்சு போல் இருக்கு. இனிமே நமக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அடி பைத்தியக்காரி, வந்தவங்களுக்கு ஒரு கப் காஃபி டீயாவது குடுத்தியா?
வேண்டாம் டைம் இல்லன்னுட்டு வெறும் கப்பையும் சாசரி வாங்கிட்டாங்க. கப்பையும் சாசரையும் வாங்கிட்டு போனாங்களா? ஆமாங்க, அவங்களோட ஹர்ஷத் மேத்தா கூட வந்துட்டாரு. ஹர்ஷத் மேத்தா வந்திருந்தானா? அவன் என்னமா வாங்கிட்டு போனா? வாட்ச், மோதிரம், செயின் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. தாலிய கூட கேட்டிருப்பானே. அப்படியே கரெக்டா சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷப்படு. டேய் நாமலிங்கம் சார். வாடாங்க. அடே கிரண் பேடி நம்ம வீட்டுக்கு எதுக்குடா வந்தாங்க? பாருடா, ஏன்டா இப்படி சிரிக்கிற? உனக்கு இது திருப்பி இருக்குதா? ஹர்ஷத் மேத்தா நம்ம வீட்டுக்கு ஏன்டா வரணும்? அட பரமோகே, என்னமா நீ சிரிக்கிற? அவங்க வந்து கேட்டா மோதிரம் வாட்ச் செயின்ல கொடுத்துறதா? கிரண் பேடியை வந்து கேட்டா கொடுக்காம எப்படிங்க இருக்கிறது? ஆமாமா, கிரண் பேடியை வந்து கேட்டா நீ எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அது கிரண் பேடி இல்லடி, யாரோ 420 இருக்கணும். 5 இருக்கணும், 420 இருக்கணும், 420 இருக்கணும், 420 இருக்கணும், 420 இருக்கணும். சார் மொத்தம் 9 அடி ஆச்சு சார். கேஷ் தரீங்களா இல்ல அக்கவுண்ட்ல வச்சுக்கவா? டேய், இந்த சிச்சுவேஷன்ல கூட கவுண்ட் பண்ணி என்கிட்ட பணம் கேக்குறியடா. உன்னை கொல்லாம எப்படி விடுறது? உன்னை எப்படி கொல்லாம விடுறது? உன்னை கொல்லாம எப்படி விடுறது? அக்கவுண்ட்லயே வச்சுக்கிறேன் சார். நிறுத்துங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேன். என்ன விட்டுட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு 420 அந்த பொண்ணை கும்பிடுறீங்களா? புத்தி இருக்கா? வாங்க சார், இந்த ஊர்ல போலீஸா இருந்தாலும் ஜட்ஜா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் எல்லாம் தான் கண்ணேனும் ஜெனேனும் தான். அது நேத்து வரைக்கும் தான். இனிமே இங்க அவங்களோட ஆட்டம் செல்லாது. ஏய் கிறுக்கணுங்களா, இவர் யாருன்னு நினைச்சீங்க? சோப்ராஜ பிடிச்சது யாரு? ஒத்த கண்ண சிவராசனை பிடிச்சது யாரு? யாரு? இவர்தான். ஆமா, நான் தான். பிடிச்சு கீச்சாரு. பார்த்தா சோப்லாங்கிட்ட இருக்கிறாரு. டேய், கூப்பிடுங்கடா அந்த கண்ண இணையும் சின்ன இணையும். நான் யாருங்கறத நிரூபிக்கிறேன்டா. கையறா. Who are you? பார்த்தா யமனோட எருமகடா மாதிரி இருக்க. நீ கூப்பிட சொன்ன சின்னையன் கூப்பிடாமலேயே வந்திருக்க. புது எஸ்ஐ ஆச்சு, நீ பழைய எஸ்ஐ சங்கதியை தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு முன்னால இருந்தவன் ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு எனக்கு ரிவர்ஸ் ஆனான். அவனை சொர்க்கத்துக்கு ப்ரமோஷன் கொடுத்து மேல அனுப்பிட்டேன். அதுக்கும் முன்னால இருந்தவன் உன்னாட்ட எகிரிக்கிட்டே இருந்தான். அவனை வாழ இருந்த பட்ட மாதிரி எகிர விட்டு பட்டுன்னு நூலை அறுத்து விட்டுட்டேன். அவன் கீழே இறங்கி எலக்ட்ரிக் கோயில மாட்டி கண்ணு மூடிட்டான். இதெல்லாம் பாக்குறப்ப நீ என் லெஃப்ட். பின்னேன் சார், மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இவனை விடாத. மன்னிச்சிருங்க சார். ஏன்டா அடிக்கிற? புத்தி இல்ல உனக்கு? ஐயோ சார், ஐயோ அப்பா, சும்மா நான் சொன்னா கேளு. நான் தலையில இல்லங்க. ஐயோ அம்மா, ஐயோ பாத்தீங்களா இவரோட விஸ்வரூபத்தை? ஆத்திரம் வந்து அவ்வளவுதான். ஐயோ, நிலைமை தெரியாம பேசாதயா. ஐயோ நிறுத்த முடியல. போயிடுங்க சார். ஏய், என்னைய அடிச்சிட்டல. இன்னைய ராத்திரி தான் உனக்கு கடைசி ராத்திரி. ஐயோ ஐயோ அம்மா, அவன் திரும்பி போறப்போ இதான் உனக்கு கடைசி ராத்திரின்னு சொன்னானே. அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆனது இங்க சாவறதுக்கா? இதெல்லாம் காதியா ராமேஸ்வரமா? அடியே சுப்பு, கதவனெல்லாம் முடிக்கடி. ஐயா, யார் பண்ணி? நான் சின்னைய சாரோட ஆளு. நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாரு. சொன்னாரா? இருப்பீங்கல்ல? இருப்பப்பா. என்னங்க, நான் தண்ணி இறக்கிறப்ப என் தாலி தவறி கழுத்த விழுந்துருச்சுங்க. தவறி விழுந்துருச்சா? அப்படின்னா நான் சாவறது நிச்சயம்தாம்மா. ஏண்டி, என்னடி இது கன்றாவி? முகத்துல போட்டு தலையில பூவும் எங்க? அதை எங்கேயோ வச்சுட்டு மறந்து போயிட்டேங்க. மறந்து போயிட்டேங்கிறியடி முண்டா. என் போட்டோல ஒட்டி வச்சிருக்கேடி. அப்படின்னா நீ கூட நான் செத்துருவேனே டிசைட் பண்ணிட்டியா? இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்து ஏன் பயப்படுறீங்க? கரெக்ட். டைமுக்கு ஞாபகப்படுத்தினேன். போலீஸ் ஆபீசர் நான் எதுக்கு பயப்படணும்? நோ, நெவர். கதவை திறந்து வைடி. எங்க ரிவால்வர்? யார் என்ன காப்பாத்தினது? இந்த பொண்ணுதாங்க. அஸ்வினி, நீயா? ஆமா. இனிமே சின்னையனோட நிழல் கூட உங்க மேல படாம நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். இனிமே ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்யறேன். தேங்க் யூ. ஏய், சிட்டில இருக்கிற பாதி பேரை மோசம் பண்ணி இந்த ஹோட்டல கட்டி இருக்க. என்ன மோசம் பண்ற தேதி எவனுக்குடா இருக்கு? ப்ளீஸ் கம். பட் போன். ஹலோ சார். யார் நீங்க? இவர் மிஸ்டர் சோப்லாங்கி. அவரோட பையன் பாப்லாங்கி. அவரோட பையன் கீப்லாங்கி. ஆப்பிரிக்க ராஜாக்கள் இங்க பொண்ணு பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்னது, இவ்வளவு சின்ன பையனுக்கு பொண்ணு? அவனுக்கு பொண்ணு தேடல, இவருக்கு. ஆசி புசி புசி காசி, ஆசி ஆசி ஹோட்டல் ரூம் ஏசி. யார் செத்துட்டாங்க நீ பழுங்க? இது ஒண்ணு அழுக இல்ல, சிரிப்பு. உங்க ஹோட்டல்ல ரூம் இருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே இவர் கேக்குறாரு. என்ன சிரிப்பா இது? முள்ளமன்றி வாய் திறந்த மாதிரி இருக்கு. இவர் எதுக்கா சிரிக்கிறாரு? இது சிரிப்பு இல்ல, அழுக. பெரியவரை திட்டினதுக்கு கோபப்படுறாரு. என்னது, எல்லாம் ரிவர்ஸா இருக்கு. என்னது? டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸா? அவங்க நாட்டு பணம் நம்ம நாட்டுல செல்லாது இல்ல, அதனால பணத்துக்கு பதிலா டைமண்ட்ஸ் கொடுக்கறாரு. பரவாயில்ல விடுங்க.
என்ன சொல்ற? உங்க காது பார்க்க அழகா இருக்கு, கடிச்சு தின்னுடுறேன்னு சொல்றா. அம்மாடியோ, டேய் பையா, முதல்ல இவங்கள ரூமுக்கு அழைச்சிட்டு போ. அப்புறம் எதுக்குலையா? போ போ. ஐயோ. ஆமா, இது நிஜமான வைரம் தானே? ஆமாண்டா மொட்டை. நான் வைரங்களை வாங்கி விக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அது அசல் கிம்பர்லி வைரங்கள். என்கிட்ட மட்டும் 25,000 ரூபாய் பணம் இருந்தா 50 லட்சம் ரூபாய் வைரங்களை வாங்கியிருப்பேன். ரிசர்வ் பேங்க் நம்பர் என்னங்க? டைமண்ட்ஸ் கொடுத்துட்டு பணத்தை வாங்கணும். அம்மா, அந்த வைரம் மொத்தத்தை என்கிட்ட தந்துரு. அவங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன். இது என்ன வைரங்கள் நினைச்சியா, பால்ல போட்டு சாப்பிடுற கல்கண்டு நினைச்சியா? செட்டு, இது 50 லட்சம் ரூபாய் வைரம். நீ எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு தரேன். எம்மாடியோ, நீ செத்து போயிடு வைரம். ஒன்னும் சாவு மாட்டேன். அப்ப என் பணம் உள்ளே வா. வர இங்க பாரு செட்டு, சில்லற எல்லாம் வேண்டாம். 500 ரூபாய் நோட்டா கூட என்றதுக்கு ஈஸியா இருக்கும். சீக்கிரம் சாத்து. ஐயோ அம்மா, ஐயோ செட்டு, ஐயோ சொல்லிட்டேயா, ஐயோ ஏண்டா பத்மாஷ், இந்த கல்குண்டு துண்டை கொடுத்துட்டு 10 லட்சம் வேணும்னு சொல்ற? இது என்ன மளிகை கடன் நினைச்சியா? எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.